ලක්ෂ 4ක ජනතාව ගත්තොත් மறு அறிவித்தல் வரை ஸ்ரீ தலதா தரிசனத்துக்காக கண்டி நகருக்கு வருகை தர வேண்டாம் என நாம் மக்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். மக்களின் நலன் கருதிய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம். மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதை நாம் விரும்பவில்லை. அதனால் மறு அறிவித்தல் வரை கண்டி நகருக்கு வருகை தர வேண்டாம். නගරයට එන්න එපා කියන කාරුණික ඉල්ලීම කරනවා. ஸ்ரீ தலதா தரிசனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான நிகழ்வு சமய வழிபாடுகளின் பின்னர் 7வது நாளாகவும் இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமானது. வெயில் மழை பாராமல் ஸ்ரீ தலதா தரிசனத்தை காண்பதற்காக கண்டியில் காத்திருந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் இன்று மாலை 5:30 வரை இடம்பெறவுள்ளது. ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக இன்று வருகை தரும் பக்தர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட ஸ்டிக்கர் ஒன்றினை வழங்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கண்டிக்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணமாகும். ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக வருகை தரும் மக்களுக்கான குடிநீர், உணவு, போக்குவரத்து, சுகாதார வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளில் அரசு நிறுவனங்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளும் ஈடுபட்டுள்ளன. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புனித தந்த தாதுவை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.